அனைவருக்கும் வணக்கம். அசோகன் எக்ஸ்பிரஷனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் ஒரு நல்ல டாப்பிக்கை பற்றி பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதாவது இந்த கால இளைஞர்களுக்கும் சரி, வேலை தேடுறவர்களுக்கும் இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூ, எப்படி நேர்காணல் அல்லது நேர்முக தேர்வை எதிர்கொள்வது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஒருத்தருடைய வேலையை இது நிர்ணயிக்கிற ஒரு டாபிக், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி போய் அங்கே நம்மளை ப்ரெசென்ட் பண்ணோம், எப்படி அதில் நம்ம சக்ஸஸ் ஆகுது, அதனுடைய யுக்திகளையும் அதுக்கு வேண்டிய வழிமுறைகளையும் நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா மெயினாக நாலேஜ், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு அதில் நாலேஜ் தரவாக இருக்கணுங்க. நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இல்லாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி. ஒருத்தருடைய பர்சனாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேர்முக காணல் இன்டர்வியூவில். அதனால என்னென்னலாம் இது ரொம்ப முக்கியன்றத ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அதாவது ப்ரிப்பரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தயார்படுத்துதல். நம்ம அந்த கம்பெனியை பற்றி, நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோமே அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே போல் என்ன ஜாபுக்கு போகிறோம் அந்த ஜாபை பற்றி, அந்த வேலையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பொருள் தயாரிக்கிறாங்க, அந்த இண்டஸ்ட்ரி எப்படி, இப்போ அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, உலக லெவலில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அடுத்தது டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 4-5 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூக்கு. முதலாவதாக நான் சொன்ன மாதிரி ப்ரிப்ரேஷன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம், ஏன் இந்த வேலைக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு பதிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணிங்கன்னு கூட கேட்கலாம். நீங்கள் நல்ல கம்பெனியில் தானே இருக்கீங்க, இந்த மாதிரி கம்பெனியில் இருக்கீங்க, ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கும் நம்ம பதில் ரெடியாக இருக்கணும். சம்டைம் அவங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்னான்னு கூட கேட்பாங்க. அதையும் நம்ம ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் அதை சொல்ல முடியும் நம்ம. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன். நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்களுடைய ஹாபீஸ் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகணும். ஸோ இது நம்பர் 1 ப்ரிப்பரேஷன். நம்பர் 2 பங்க்சுவாலிட்டிங்க. காலம் தவறாமை, நேரம் தவறாமை, கரெக்டாக போயிடணும் டைமுக்கு. இன்டர்வியூ 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பரபரப்பாக போய் 10-10:30 அப்படிலாம் போகக்கூடாது. அப்போ என்ன நினைப்பாங்க அவங்க, என்னடா இப்போ இன்டர்வியூக்கே இவ்வளோ லேட்டாக வராரு, வேலையில் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து. அதனால் ஒரு 10 மணிக்கு இன்டர்வியூ அப்படின்னா ஒரு 1/2 hour 9:30 நம்ம போய் அங்கே அந்த ஹால்லையோ அந்த இன்டர்வியூ பேனலுக்கு வெளியவோ உட்காந்துடணும். அப்போ தான் நமக்கும் ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். ஸோ பங்க்சுவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அவங்கள விஷ் பண்ண போகிறோம், ஹவ் யூ அட்ரஸ் தெம். நம்ம அவங்கள இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, உங்களை உள்ளே போகிறீங்க, உள்ளே போனது எப்படி விஷ் பண்ணணும். ஒரு டல்லாக விஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை பார்த்ததும் அவங்க எப்படி பார்க்குறாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கணும், உங்களுடைய க்ரூமிங் நல்லா இருக்கணும், நீங்கள் அங்கே அந்த உங்களுடைய நடை நல்லா இருக்கணும். அதெல்லாம் தான் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உள்ளே போனதுமே அவங்கள எப்படி க்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா, நல்லா ஒரு குட் மார்னிங் சார் அப்படின்னு மெதுவாலாம் சொல்லி ஒரு லோ இதாக இருக்கக்கூடாது, எஸ்டீமா. நீங்கள் விஷ் பண்ணும்போதே அது மார்னிங் டைமாக இருந்தால் குட் மார்னிங் சார் அப்படின்லாம், இல்லை ஆஃப்டர்நூன் டைம் இருந்தால் குட் ஆஃப்டர்நூன். ஒருத்தர் இருந்தார குட் மார்னிங் சார்னு சொல்லலாம். ஒரு 3-4 பேர் இருந்தாங்கன்னா குட் மார்னிங் டு எவ்ரிபடி அப்படின்னு ஒரு நல்ல சத்தமாக சொல்லி அட்ரஸ் பண்ணால் அவங்க ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள்கிட்ட உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சப்ஜெக்டில் அந்த வேலைக்கு வேண்டிய நாலேஜ் உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கனால அங்கே போயிட்டு பயத்தில் எதுவும் விட்டுறக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன வேணும் முக்கியமாக, அதுக்கு நீங்கள் நல்லா அதை பண்ணி ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க கேட்கும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அவங்க கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருக்கணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு சில வழிமுறைகள் இந்த இன்டர்வியூக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சில சிச்சுவேஷன்ஸை சொல்லலாங்க.
இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் நீங்கள் எப்படி கையாள்வீங்க? அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அவங்க சொல்கிற அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பதில் சொல்லலாம். இல்லை சப்போஸ் தெரியல, அப்போ நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும். இன்டர்வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உண்மையை பேசணுங்க. உண்மையாக இருந்தால் அதிலே பாதி சக்ஸஸ் வந்துடும். அப்போ அவங்க சொல்கிறது நமக்கு தெரியலன்னா தெரியலைங்க சாரி அப்படின்னு சொல்லிடணும். தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டணுமா, அதே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த அவங்க எப்படி அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சால் நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணால் அவங்க அதை ஒத்துக்குவாங்க. ஸோ இது போல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நவீன காலத்தில் நம்ம ஆன்லைன் இன்டர்வியூ, அதாவது வெர்ச்சுவல் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. அந்த வெர்ச்சுவல் இன்டர்வியூக்கும் ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வெர்ச்சுவலாக அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வெர்ச்சுவலாக அவங்கள ஆன்லைனில் ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்களுடைய மொபைல் ஃபோனில் பேசுவீங்க. அப்போ அதை என்ன பண்ணுங்கன்னா, இல்லை லேப்டாப்பில் பேசினாலும் நல்லது. லேப்டாப்பில் இன்டர்வியூ பண்ணுறது, வர்ச்சுவல் இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல பிரைட்டான பிளேஸில் உட்காந்து பண்ணுறது நல்லது. ரொம்ப டல் பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கிற இடத்துல உட்காந்து இன்டர்வியூ பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின் இது அந்த டிவைஸ் நல்லா சவுண்டாக கேட்குற மாதிரி இருக்கணும், இல்லை நல்ல டிவைஸாக இருக்கணும். அதை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். அவங்க சம்டைம் கேட்பாங்க உங்களை, நீங்கள் ஏதாவது எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கா அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அவங்க கேட்டாங்க நம்மளை ஏதாவது கேட்கலாம் அப்படின்ட்டு எடுத்ததும் எவ்வளோ சேலரி கொடுப்பீங்கன்னு கேட்டுறக்கூடாது நம்ம, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக. ஏன்னா சேலரி எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு நம்மளே கேட்குறத விட அவங்க எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கேட்டு சொல்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எடுத்ததும் பணத்தை பற்றி பேசணுமா, இவன் கொஞ்சம் மணி மைண்டடாக இருக்காரு அப்படின்னு அவங்க இம்ப்ரெஷன் வரக்கூடாது. அதனால் அவங்க கேட்டாங்கன்னா சொல்லலாம். இல்லை என்ன நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா எங்கள்கிட்ட கேட்குறதுன்னு கேட்டாங்கன்னா, அந்த ஜாபை பற்றி, அந்த வேலையை பற்றி என்ன ஏதுன்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓ இவர் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஒர்க்கு மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி அவங்க உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கையாண்டு நல்லபடியாக இன்டர்வியூ முடிச்சுட்டு தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வரணும். அதே போல் ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் போட்டு போகணும். க்ரூமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ உங்களுக்கு யாருக்காவது இதில் உங்களுக்கு சந்தேகங்கள், எப்படி இன்டர்வியூ எதிர்கொள்வது, எவ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் இப்போ நான் சொன்ன சில கருத்துக்கள், நல்ல ஒரு பாயிண்ட்ஸு, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை சந்தேகங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இன்னும் விரிவாக உங்களுக்கு நான் இன்டர்வியூ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா நான் ஹெச்ஆரில் ஒரு 35 இயர்ஸ் இருந்தனால பல ஆயிரம் இன்டர்வியூ பண்ணியிருக்கேங்க. அதனால் எனக்கு நல்ல எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் உங்களுக்கு நல்ல சஜஷன் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தலைப்போடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.